கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் வெற்றி. தற்போது வாதங்கள் நிறைவடைந்திருக்கிறதா? உத்தரவுக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ன சூழல்? பலவில் ரெண்டு தரப்பு வாதங்களும் நிறைவடைஞ்சிருக்கு. மனுதாரர் தரப்புல முழுக்க காவல்துறை மேல பொறுப்பை சுமத்தி அவங்க தான் முழு காரணம், எங்களுக்கு அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டதுலையோ அல்லது இவ்வளவு கூட்டம் வருமோ இந்த கூட்டத்தை கையாளுறதுலையோ இப்படி எல்லா விதத்திலையும் காவல்துறை மட்டுமே பொறுப்பு. இதுல நேரடியாக பொதுச்செயலாளர் ஆனந்தோ நிர்மல்குமாரோ சம்பந்தப்படலை, அவங்கள வழக்கில் சேர்க்கறதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா காவல்துறை மேல முழு பொறுப்பையும் இவங்க ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர் சொல்லிட்டு இருந்தாரு. அதே சமயம் காவல்துறை தரப்புல, அதாவது அரசு தரப்புல சொல்லப்பட்ட வாதங்கள் எல்லாம் இல்ல, இப்படி தண்ணி கூட கொடுக்கல, ஆனந்தும் சேர்ந்து தான் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாரு, 12 மணிக்கெல்லாம் விஜய் வந்துருவாருன்னு சொன்னாங்க, ஆனா அவர் வந்தது ரொம்ப தாமதம், இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை சொன்னாங்க. தண்ணி கூட கொடுக்காம தொண்டர்கள் ரசிகர்கள்லாம் மக்கள்லாம் தண்ணீர்னு கேட்டு கதறிக்கிட்டு இருந்தாங்க. பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க தப்பிச்சுட்டாங்க, பிரச்சனை நடந்த சம்பவ இடத்துல தப்பிச்சுட்டாங்க, யாரும் அங்க இல்ல, இப்படி எந்த தலைவரும் செய்ய மாட்டாங்க, எந்த நிர்வாகியும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற வாதத்தை அரசு தரப்புல முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி மிக முக்கியமான சில தகவல்களை சொல்லியிருந்தாங்க. இப்போ 2 வாதம் முடிஞ்ச நிலையில இந்த தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. அது ஒத்திவைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பேசின வார்த்தைகள், அவங்க பதிவு செய்தது ரொம்ப முக்கியமானது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, உடற்கூறாய்வுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல குடிநீர் வசதி, அதாவது நீர்ச்சத்து குறைபாடு காரணமாகத்தான் இறந்திருக்காங்க இறந்தவங்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அரசு தரப்பு ஒரு ஆதாரத்தை பதிவு செய்யறாங்க. அதனால தண்ணி கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பிரதான குற்றச்சாட்டா இருந்தது இல்லையா, அது காரணம், இறப்புக்கே அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, காவல்துறை உள்நோக்கத்தோட செயல்பட்டுச்சு, இந்த கொலையவே இந்த உயிரிழப்புகளே அதிலே உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை உள்நோக்கத்தோட செயல்படல, அப்படி அதனாலதான் நேரடியா கொலை வழக்காக இதை பதிவு செய்யல அப்படின்றதையும் அரசு தரப்புல முன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு அரசு தரப்புல கேட்டிருக்காங்க. தொண்டர்களுடைய ஒழுங்கினமான செயல் தான் இவ்வளவு பெரிய கூட்ட நெரிசலுக்கு காரணம், அவங்க மேல முறையான நடவடிக்கை அவங்களுக்குள்ளேயே எடுக்கல, அதனாலதான் இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய நெரிசல் ஏற்பட்டதுக்கு காரணம். அதனால நீங்க முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிர்வாகி ஆனந்த் அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காரு, அதனால அவர்கிட்ட நீங்க எதுவும் அவருக்கு முன்ஜாமீன் கொடுக்க கூடாதுன்றாங்க. இன்னொரு முக்கியமா சில ஆதாரங்களை கேட்கறாங்க. என்னன்னா, விஜய் பிரச்சாரம் பண்ணார்ல, அந்த பிரச்சார வாகனத்தை சுத்தி சிசிடிவி கேமரா இருக்கு, அந்த சிசிடிவியினுடைய வீடியோ பதிவுகளை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அரசு தரப்புல முன் வச்சிருக்காங்க. நீதிபதி அரசு தரப்புல இன்னொரு வாதம் முன்வைக்கிறாங்க. சட்டத்துக்கு முன்னாடி யாருமே மேலானவர்கள் கிடையாது, இது துயரமான சம்பவம், அனைவரும் உணர்ந்துக்க வேணும் அப்படின்றாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் விஜய், அதாவது ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா, நான் விஜயோட நாமக்கல்ல இருந்ததுனால கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாது, நான் எப்படி கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியும், குடிநீர் இல்லாம யாரும் உயிரிழக்கல, காவல்துறையோட தடியடியால தான் உயிரிழந்திருக்காங்க, ஸ்ப்ரே கூட பயன்படுத்திருக்காங்க கூட்டத்தில், இதெல்லாம் தான் உயிரிழப்பு காரணம் அப்படின்னு தாவேகா தரப்புல வழக்கறிஞர் முன்வைக்கிறாரு. எனவே இந்த 2 தரப்பினுடைய விசாரணைகள் நடந்துட்டு இருக்குது. நீதிபதிகள் இருவருடைய பொறுப்பு என்னன்னு கேட்டிருந்தாங்க. இப்ப கேட்டிருந்த நிலையில இப்போ இந்த மனு மீதான விசாரணை முடிஞ்சிருக்கு. 2 தரப்பினுடைய வாதங்களையும் நீதிபதி முழுசா கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு இப்போ இத உத்தரவுக்காக ஒத்தி வச்சிருக்காங்க. இன்று மாலையில உத்தரவு பிறப்பிக்கப்படுது. உறுதியான நேரம் அப்படிங்கறது சொல்லப்படல, எனக்கு தெரிஞ்சு மிக விரைவாகவே இந்த உத்தரவு அப்படிங்கிறது பிறப்பிக்கப்படும். அவங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கப்படுகிறதா இல்லையா அப்படின்னு. ஆனந்துக்கு தொடர்பு இல்லை நேரடியாக, அதனால அவருக்கு மேல வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லை அப்படிங்கிறது தாவேகா தரப்பு வாதம். அரசு தரப்புல ஆனந்த் தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினாரு, தண்ணீர் கொடுக்காம நீர்ச்சத்து குறைபாடுனாலதான் அவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க, எனவே அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது, விசாரணை ஆரம்ப நிலையில இருக்கு அப்படிங்கிறது தான் அரசு தரப்புல முன் வச்ச வாதம். எனவே 2 வாதங்களையும் உத்தரவுக்காக இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் மதுரையில். அதே நேரத்தில் சென்னையிலும் முக்கியமான கருத்துக்களை நீதிபதி செந்தில்குமார் தெரிவித்து வருகிறார். அபினேஷ், தற்போது செந்தில்குமார் நீதிபதி என்னென்ன கருத்துக்களை சொல்லி வராரு? இப்ப அரசுக்கு முன்பாக வழக்கு பதிவு செய்யணும், விஜய் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கா? மிக முக்கியமான சில
வாதங்களை அரசு தரப்பு வைத்திருக்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றிக்கழகம் கேட்ட இடத்தை தான் ஒதுக்கீடு செய்திருந்தோம். அதே போல 11 நிபந்தனைகளை காவல்துறை அவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தது. அதே போல எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே குறிப்பிட்ட இடத்துல தான் சில தினங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆனால் எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறவில்லை. அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய அந்த பிரச்சார நிகழ்ச்சிக்கு 559 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டதாகவும் அரசின் மீது குறை கூறுவது எளிது என்றும், அதே போல இந்த நிகழ்ச்சி குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் நடைபெற இருந்ததாக அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்ச்சி டிசம்பர் மாதம் திட்டப்பட்டிருந்த நிகழ்ச்சி, ஆனால் அது திடீரென செப்டம்பர் மாதத்திற்கு மாற்றப்பட்டது எனவும் அரசு தரப்பு வைத்திருக்கிறாங்க. அதே போல 8:45 மணிக்கு நாமக்கல்லில் பிரச்சாரம் முடித்துவிட்டு 12 மணிக்கு கரூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதாக தங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்திருந்தது. ஆனால் 8:50 மணிக்கு தான் சென்னையிலிருந்தே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறப்பட்டார் என்கிற வாதத்தையும் அரசு தரப்பு வைத்திருக்கிறாங்க. அதே போல நீதிபதி மிக முக்கியமான ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம், அரசு அமைதியாக இருக்க முடியாது, மேலும் கரூரில் நடைபெற்றிருப்பது என்பது கரூரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பேரழிவு, மேன்மேட் டிசாஸ்டர் என்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். கரூரில் நடைபெற்றிருப்பது என்பது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர், மனிதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேரழிவு என்பது நிகழ்ந்திருப்பதாக நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். 2 நிபந்தனைகள் மட்டும் பூர்த்தி செய்யப்பட்டன, மீதம் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் மீறப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு வாதம் தற்போது மீண்டும் வைத்திருக்கிறாங்க. அது மொத்தமாக 11 நிபந்தனைகள் விதித்த நிலையில் அதில் 2 நிபந்தனைகள் மட்டும்தான் அதில் பின்பற்றப்பட்டதாகவும், எஞ்சிருக்கக்கூடிய 9 நிபந்தனைகளை தமிழக வெற்றிக் கழகத்தினர் மீறியிருப்பதாக அரசு தரப்பு வாதமாக இருக்கிறது. போதிய தேவையான பாதுகாப்பு, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் கொடுத்த அந்த கடிதத்தின் மூலமாக நாங்கள் எவ்வளவு போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத கணக்கீடு செய்து அந்த பகுதியில் 559 போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டாங்க அப்படின்னு 12 மணிக்கு அவர் அங்கே பேசுவார் அப்படிங்கிறத அவங்களே குறிப்பிட்டிருந்தாங்க. 3 மணி முதல் 10 மணி வரை அந்த டைம்குள்ள பேசுவதற்கான அந்த டைமை ஒதுக்கீடு செய்திருந்தாங்க. இருப்பினும் திட்டம் காலதாமதமாக வந்தது, அதே போல முறையான அந்த விதிமுறைகளை பின்பற்றாததான் இப்படியான நிகழ்வுக்கு காரணம். அரசின் மீது குறை கூறுவது மிக எளிது, ஆனால் அரசு அவர்கள் கேட்ட இடத்தை மட்டும்தான் கொடுத்தது. அதில் அரசுடைய பங்களிப்பை பொறுத்தவரை எளிதாக குறை கூடுவது எளிது அப்படிங்கிற ஒரு வாதத்தை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் நீதிபதியை பொறுத்தவரை இந்த 41 பேர் உயிரிழந்த அந்த மிக முக்கியமான கரூர் துயர சம்பவம் குறித்து இது ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மனிதனால் ஏற்பட்ட ஒரு பெரிய பேரழிவு, அரசு இதில் அமைதியாக இருக்க முடியாது என்கிற அந்த கருத்தையும் நீதிபதி சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம். எனவே அந்த வகையில் இந்த வழக்கை பொறுத்தவரை மிக முக்கியமான 2 பிரேசை தொடர்ந்து மனுதாரர் தரப்பு ஒரு வாதமா முன்வைச்சு வராங்க. என்னன்னா, இந்த வழக்கை பொறுத்தவரை குற்றம் சாட்டப்பட்டவராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சேர்க்கப்படவில்லை இதுவரை. அதே போல இந்த பொறுத்தவரை இதில் 2 பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இதுவரை. அதே போல ஒரு SOP, ஒரு பெர்மனண்டான ஒரு முறையான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை அரசியல் கட்சிகளுக்கான ரோட் ஷோ போன்ற கூட்டங்களுக்கு அரசு உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த மனுதாரருடைய இந்த மிக முக்கியமான பொதுநல வழக்காக இருந்தது. அதை ஒட்டி நீதிபதிக்கு பல்வேறு கேள்விகளை அரசு தரப்பிடமும் மனுதாரர் தரப்பிடம் முன்வைத்தார். முதலில் மனுதாரர் தரப்பிடம் அந்த நிகழ்வை நீங்க பார்த்தீங்களா, அவருடைய விஜயுடைய வாகனம் எடுத்து சிலர் கீழே விழுந்ததாக சொல்லப்பட்டது, அதை பார்த்தீங்களா அப்படிங்கிற சில வாதத்தை மனுதாரர் தரப்பிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு பிறகு நீதிபதி பல்வேறு கருத்துக்களை அதே போல கேள்விகளையும் அரசு தரப்பு வழக்கறிஞரிடம் தொடர்ந்து கேள்வி எழுப்பி வருகிறார். அந்த அடிப்படையில் அரசு இதில் அமைதியாக இருக்க முடியாது என்றும், சட்டத்துக்கு முன்பு அனைவரும் சமம், விஜயை பொறுத்தவரை அவருடைய வாகனம் சரியாக ஒரு 7 மணி அளவில் அங்கே வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் கடுமையான ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த கரூரில் நடந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு டிசாஸ்டர்னு சொல்ல முடியாது, ஒரு மேன்மேட் டிசாஸ்டர், இயற்கையால் நடைபெற்றிருப்பது அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு மனிதனால நடைபெற்றக்கூடிய ஒரு பேரழிவு. அதனால அதில் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கருத்தை நீதிபதி நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தேவப்பிரியன்.